தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர் 5:3 வாசிக்கிறோம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது. இந்த நாளின் செய்தியாக பிரச்சனைகள் எனக்கு வேண்டும். ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். சார்லஸ் கெட்டரிங் என்பவர் ஒரு முறை உயிர்வாழ்தலின் விளைவுகள் பிரச்சனைகள், எனவே எனக்கு பிரச்சனை மட்டும் வேண்டும், அதை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். நல்ல செய்தி என்னை பலப்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டார். பொதுவாக பிரச்சனைகள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு எப்பொழுதுமே தடை கற்கலாம், இல்லை என்றே பதில் கூற வேண்டும். அதே சமயங்களில் பிரச்சனைகள் தான் மனிதனை சிந்திக்க வைக்கின்றன. அநேக பிரச்சனைகள் மனிதர்களை செயலாற்றவும் வைக்கின்றன. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நிவாரணம் இருந்தால்தான் அந்த பிரச்சனை தேவனால் அனுமதிக்கப்படுகின்றன, அல்லது ஒரு நிவாரணம் இல்லாத பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுவதில்லை. தேவனால் தீர்க்கப்படாத அல்லது தீர்க்கப்பட்ட முடிய ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கின்றன, போராட்டம் இருக்கின்றன. ஆனால் அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வும் உள்ள இந்த இடைவெளி எவ்வளவு தூரம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, ஒருவேளை 1 கிலோமீட்டரோ அல்லது 10 கிலோமீட்டரோ அல்லது 1000 கிலோமீட்டரோ இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒருவேளை உங்கள் முழங்காலுக்கும் தரைக்கும் இடையே உள்ள இடைவெளிதான். ஒருவேளை நீங்கள் நானும் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி விண்ணப்பிக்கும் போது எல்லா சிக்கலுக்கும் தீர்வு கிடைக்கிறது. இது ஒரு உண்மையான ஒரு காரியம். அநேக மிஷினரிமார்கள், அநேக வேத வல்லுநர்கள், வேத கதாபாத்திரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது. ஆனால் அவர்கள் இந்த முழங்காலுக்கும் பாதத்துக்கும் இடையே உள்ள தூரம்தான். அவர்கள் முழங்கால் பெற்று அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தேவன் நமக்கு அளித்துள்ள ஆசீர்வாதங்கள் மிக உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். என்னவென்று பார்க்கும்போது ஜெபம். நீங்கள் நானும் ஜெபிக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சிக்கல் இன்றி வாழ முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன் இயேசு கிறிஸ்துடைய கிருபையால் எல்லா சிக்கலுக்கும் வழி உண்டு. எனவே எல்லாத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றிற்கும் நிவாரணம் உண்டு என்று சொல்லி நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். காற்று அசைக்கப்படும் போது மரம் எப்படி ஆழமாக வேறுகின்றதோ அதே போல பிரச்சனை ஏற்படும் போது புயல் போன்ற மோதப்படும் அந்த கிறிஸ்துவுடைய விசுவாசம் என்கிற வேரில் ஆழமாக நீங்கள் நானும் ஊண்டிருக்கும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த தேவன் பதிலை கொடுக்கிறார். நீங்கள் நானுமாக கலங்காமல் முழங்காலில் நின்று எல்லாவற்றையும் தேவனிடத்து எடுத்து செல்வோம். அவர் எல்லாவற்றுக்கும் பரிகாராக இருந்து நம்மளை வழிகாட்டுவார், நம்மளை வழிநடத்தி செல்வார். ஏனெனில் நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர் என்றோ. அண்ட சராசங்களையும் செமையாக நடத்துகின்ற தேவன் ஆண்டவருக்கு நம்மை வழிநடத்துவது மிகவும் ஈஸியானது, மிகவும் விருப்பமானது. பிரச்சனைகளை வருவதுண்டு, ஆனால் தேவனிடத்தில் நம் பிரச்சனைகளை சொல்லிய அந்த அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நாமும் அவ்வாறே செயல்படுவோம். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.